உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செவரெல்லாம் கிறுக்கி இருக்கா? அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செவரெல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடுனா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிறுக்கல்கள்லாம் இருக்கும். அது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கு 2 பொருள் போதும். நான் இந்த கிறுக்கல்லாம் நேற்றே கிறுக்கி வச்சுட்டேன். ஏன்னா உடனே கிறுக்கி உடனே அழித்தோம் அப்படின்னா ஈஸியாக போய்டும்னு சொல்லுவீங்க. அதனால் ஒரு நாள் விட்டுட்டு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அதில் ஒரு ½ லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இது நானே கிறுக்குனது தான். இந்த வீடியோக்காகவே கிறுக்கி வச்சுருக்கேன். அதாவது ஸ்கெட்சு, பென்சில், ரீஃபில் பென், ஜெல் பென் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே போதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடா கூட லெமன் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போயிடும். இது ஒரு நாள்து தானே, எங்கள் வீட்டிலலாம் ஒரு வருஷத்துது இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் கை வலிக்கு கொஞ்சம் தேய்ச்சிங்க அப்படின்னாலே போயிடும். அப்பப்போ பசங்க கிறுக்குறாங்கன்னா அப்பப்போ அவங்களே வச்சு க்ளீன் பண்ண பழகிக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களே கிறுக்கி கிறுக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அவங்க எவ்வளோ கிறுக்குனாலும் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டிங்கன்னோ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அதனால் கிறுக்குனாலும் அவங்களேவும் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிருக்குன்னு. இப்போ நல்லா தொடச்சி விட்டாச்சு. பாருங்கள் நம்ம கிறுக்குனது கொஞ்சம் கூட இல்லை, சூப்பராகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள் செவர் ஃபுல்லுமே. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.